வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ சாதாரண மட்டன்னா உங்களுக்கு 8 விசில் 10 விசில் விட வேண்டியது இருக்கும். இது கொத்துக்கறின்றனால உங்களுக்கு 4 விசில் விட்டா போதும். 4 விசில் அடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 4 விசில் அடிச்சு ஸ்டீம் இறங்கிருச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, பாக்குறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு குழம்புன்னு. இப்போ ரொம்ப சூப்பரான மட்டன் கீமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லியில தூவிட்டு இறக்கிடலாம். நல்ல வாசனையா இருக்கு, மதுரை ஸ்டைல்ல இருக்குது. இறக்கி வச்சிடலாம். மட்டன் கீமா குழம்பு கரெக்டான ஒரு பக்குவத்துல இருக்குது. இந்த பக்குவம் கரெக்டா இருக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவோட எல்லாம் சாப்பிட்றதுக்கு. நான் இன்னைக்கு வந்து இட்லி